வணக்கம் பிள்ளைகள், வெல்கம் டு பயோசீட்ஸ். இந்த சேனல் ஏ லெவலில் பயாலஜி எடுக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் பயாலஜியை ஞாபகப்படுத்தி வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுருந்துட்டு திருப்பி ஒரு எஸ்சி ஒன்று எழுத போய் உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வராது. அதை போல் துன்பம் இல்லை பிள்ளைகள், சரியா? அந்த பிரச்சனை ஏன் உங்களுக்கு வருகுதுன்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற மெத்தட், அதை மாதிரி ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிற மெத்தட் வித்தியாசமாக இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச சில ஞாபகப்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த விஷயம் நாங்கள் ஞாபகப்படுத்த போகிறோம், இப்படி படிங்கன்னு சொல்கிறத விட ஒரு உதாரணத்துக்களால் போகலாம்னு நினைக்கிறேன். அதான் இந்த மனித இதயத்தின் கட்டமைப்பு தொழிலும் உங்களோட யூனிட் 5 இருக்கிற பாடத்தை எடுத்துருக்கிறேன். அதை ஒருக்கா நீங்கள் அந்த பாடத்தை எடுக்க சுமாருக்கா வாய்ச்சி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூட விளங்க, சரியா? முதலாவது ஞாபகப்படுத்துறதுக்குரிய பேசிக் மெத்தட் உங்கள் சோர்ஸ் புக்கை தான் மெயினாக நீங்கள் மெயின் பண்ணி படிப்பீங்க. படிக்க நீங்கள் சோர்ஸ் புக் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பந்தியாக கணக்கே இருக்கும், சரியா? ஓகே, ரிசோர்ஸ் புக் பார்த்தீங்கன்னா பந்தியாக கணக்கு இருக்குது. அப்போ ரிசோர்ஸ் புக்கில் நீங்கள் படிக்க வெளிக்கிடைக்க உங்களுக்கு எப்படி படிக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இப்போ ரிசோர்ஸ் புக் ஒருக்கா வாசிச்சுட்டு போய்க்கு, இப்போ நீங்கள் இதை வாசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், வாசிச்சுட்டு போயிட்டு அந்த பந்திகளுக்கு பிரியுங்க. இப்போ முதலாவது மெயின் ஹெடிங் என்னது? மனித இதயத்தின் கட்டமைப்புன்னு தொழிலும். ஓகேயா? அடுத்த விஷயம் இந்த பந்தியில் என்ன சொல்கிறான்னா, மனித இதயம் ஒரு கூம்பு வடிவான தசை சரிந்த அங்கம். இது இந்த சுவர் 3 இளையப்படைகளால் ஆனது. அது இதயவரை சுற்று சவ்வு, இதய தசை, இதயவரை அகச்சவ்வு. அப்புறம் அங்கால் எதை பற்றி கதைக்கிறார்? இதயவரை சுற்று சவ்வு, இதய தசை, இதயவரை அகசவ்வு. அப்போ இது முன்னுக்கு இந்த பந்தி ஃபுல்லாகவே என்ன கதைக்கினம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னுக்கு இதயத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கினம், ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்கினம். என்னது? இதயம் கூம்பு வடிவான குழிவான தசை சரிந்த அங்கம். அதை மாதிரி மிச்சம் முழுக்க எங்கே போகுது பிள்ளைகள்? இதயத்தின் சுவரை பற்றி போகுது. ஓகே, அப்போ நீங்கள் இவ்வளோத்தையுமே நீங்கள் என்ன ஒரு கேட்டகரிக்கு அடுத்தெல்லாம் இதயத்தின் ஒரு அறிமுகமும் இதயத்தின் சுவர். அடுத்த இந்த பந்தி வாய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது என்னதை பற்றி கதைக்குது? இதயத்தின் அறைகள், மேலான 2 அறை, கீழான 2 அறை, அது எங்கெங்கே பம்ப் பண்ணுது, குருதியை எப்படி பம்ப் பண்ணுது, அதுக்காக அதன் கட்டமைப்பியல்பு எப்படி இருக்குது, அதால் பம்ப் பண்ண பிற குருதியின் அமுக்கம் எப்படி இருக்குன்றதை பற்றி கதைக்குது. அப்போ இந்த பந்தி முழுக்க உண்மையாக மெயினாக என்னதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுது? இதயத்தின் அறைகள். ஓகே, அப்படி பிரிக்கலாம், இதயத்தின் அறைகள். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லுது? இதயம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, பிரிக்க இதயத்தினை பிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வேல்வுகள் இருக்குது. அப்போ அந்த வேல்வுகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு? 2 வேல்வு 3 வேல்வை பற்றி கதைக்கணும். பிறகு அந்த வேல்வுகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை பற்றி கதைக்கணும். அடுத்தது அரைமதி வேல்வுகளை பற்றி கதைக்கணும். அப்போ இதை நான் இதயத்தின் சுவர் அரை பிரிப்புகள், மற்றது என்னது வேல்வுகள் என்று பிரித்தனா இல்லையா? நீங்கள் இப்படியும் பிரிக்கலாம். என்னது? இதயத்தின் அரை பிரிப்பு, மற்றது என்னது 2 வேல்வு 3 வேல்வு. பிறகு அடுத்தது என்ன போடலாம்? இன்னும் ஷோர்ட்டாக உடைக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்து. அடுத்த என்ன போடலாம்? 2 வேல்வு 3 வேல்வுன்ற கட்டமைப்பு. அடுத்தது அரைமதி வேல்வுகள். அடுத்த பந்தி ஃபுல்லாகவே என்னதை பற்றி போகுதுன்னு சொன்னால், இதயத்தின் உட்சன் சரிவு குறைந்த இதயத்தின் தொழில் எப்படி, அதாவது இதயத்தின் இரட்டை சுற்றோட்டத்தை பற்றி போகுது. அப்போ பிரித்தோம்னு சொன்னால் இது எதை பிரிப்போம்? ஈஸியாக பிரிக்கணும். அரை பிரிப்பும் 2 3 வேல்வுகள், இல்லாட்டி ஏவி வேல்வுகள். ஏவி வேல்வுகள்ன்ற 2 வகை தான் இருக்கு. ஓகே, அடுத்த விஷயம் அவை இந்த ஏவி வேல்வுகளின் ஒழுங்கமைப்பு, ஏவி வேல்வுகளின் ஒழுங்கமைப்பு. அடுத்தது அரைமதி வேல்வுகள், அரைமதி வேல்வுகள். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இரட்டை குருதி சுற்றோட்டம், இரட்டை குருதி சுற்றோட்டம். ஓகே, இப்போ நீங்கள் முன்னுக்கு வாங்க பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு இந்த பந்தியை பாருங்கள். இதில் எத்தனை விஷயங்கள் வச்சுருக்கான்? இதயத்தின் ஒரு அறிமுகமும், இதயத்தின் சுவர், இதயத்தின் அறைகள். அடுத்தது இதயத்தின் அரை பிரிப்பு, அதோட சம்மந்தப்பட்ட ஏவி வேல்வ். ஓகே, அடுத்தது ஏவி வேல்வுகளில் ஒழுங்கமைப்பு. அடுத்தது அரைமதி வேல்வுகள். அடுத்தது இரட்டை குருதி சுற்றோட்டம். ஒரு 6 விஷயம். நான் இன்னும் சொல்லிட்டேன், எனக்கு ஈஸியாக இதயத்தின் அறைகள், மற்றது அந்த அரை பிரிப்புகள், அதோட சம்மந்தப்பட்ட வேல்வுகள், இதயத்தின் தொழில், இரட்டை சுற்றோட்டம் பிரிச்சினான். பிரிக்க எத்தனை விஷயம் வருது? 4 விஷயம். இல்லை நீங்கள் இன்னும் டீப்பாக உங்களுக்கு ஈஸிக்காக எப்படி பிரிக்கிறீங்கன்னு சொன்னாலும் 6 விஷயம்.
இப்போ இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்யலாம், இது கேட்டால் இப்படி ஒரு ரெஸ்ஸு கேட்டால் நீங்கள் கண்டினியூஸாக ஃபுல்லாக எழுதையிலும். இல்லை அவங்களுக்கு ஒரு பந்தி கேள்வியில் இந்த பாட்டில் இந்த இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், இதயத்தின் அறைகளை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்யலாம், இதயத்தின் அறைகளை பற்றி ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குன்னு நீட்டாக எழுதையிலும். சரியா? இப்போ உங்களுக்கு என்னது முதலாவது விஷயத்துக்கு வாங்கலேன். முதலாவது விஷயம் என்ன சொல்கிறார், இதயத்தின் சுவர். ஓகே அதுக்கு முன்னே இதயத்தின் அறிமுகம் காய்ச்சிருக்காரு என்ன. அப்போ இதயத்தின் அறிமுகம் என்றைக்கு என்ன சொல்கிறார், இதயம் ஏறக்குறைய கூம்பு வடிவான உட்குழிவான தசை சரிந்த அங்கம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பிள்ளைகள், நல்ல படம் நீங்கள் வடிவாக கூகுளில் சர்ச் பண்ணலாம். இதை விட 3D anatomy ஆப்புகள் இருக்குது. நல்ல நல்ல படங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணணும். ஓகேயா? இதயத்தின் இது கிட்டத்தட்ட கூம்பு வடிவம். அதை விட என்ன சொல்கிறார், உட்குழிவான உட்பக்கம் குழிவு, அதான் உட்குழிவான ஒரு தசை சரிந்த அங்கமா. நியாயமோ இல்லையோ? நியாயம். அப்போ அந்த விஷயம் தான் நான் கொடுத்த இன்ட்ரடக்ஷன். கூம்பு வடிவம், உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உட்பக்கம் குழிவு, தசை சரிந்தது. இவ்வளோ தான் இதயத்தின் இன்ட்ரடக்ஷன். அதை விட இதயத்தின் சுவரை பற்றி கதைக்கிறார். இதய சுவர் எப்படி கதைக்கிறார், ஆக வெளிப்புறமாக இருக்கிறது. அப்போ இதய வரதை சுற்றி இருக்கிற சவ்வு, அப்போ சுற்று சவ்வு. நடுவில் இருக்க போகிற படையாறு இதய தசை. அடுத்தது யார், உள்ளுக்கு இருக்கிறது, அது இதய வரை அக சவ்வு. ஓகேயா? சுற்றி இருக்கிறதால சுத்து சவ்வு, நடுவில் இருக்கிற தசை, அடுத்தது அக சவ்வு. இப்போ ஒன்றையும் பற்றி கதைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், இதய சுவர் 3 இளைய படைகளானது. 3மே என்னென்ன, இதய வரை சுற்று சவ்வு, இதய தசை, இதய வரை அகச்சவ்வு. சுற்று சவ்வு என்னது, அதிவெளிப்புறமாக காணப்படும் படையா. உண்மையிலேயோ சுற்றி இருக்கிற சவ்வு வெளியே இருக்குது. அது 2 வகையாக இருக்கா. அது உண்மையில் பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஸ் ஒரு தொடர்ச்சியான ஒரு படம் தான். அது உங்களுக்கு மேற்பட்டது, அது பிரகாய்ப்பம். சரியா? இப்போ விஷயம் இதய வரை சுற்று சவ்வு. இதய சுற்று சவ்வை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இந்த பெரிகார்டியல் கேவிட்டி என்று சொல்லியிருக்கு. அந்த பெரிகார்டியல் கேவிட்டிக்கு வெளியே இருக்கிறது வெளிப்புறமான, உங்களை சில தான் இருக்குது, வெளிப்புறமான நேரினாலான இதய வரை சுற்றுச்சவ்வு. உட்பக்கம் நீர்ப்பாயமத்துக்கு உள்ளே இருக்கிறத சொல்லுவோம் நீர்ப்பாய இதய வரை சுற்றுச்சவ்வு. ஓகேயா? அப்போ 2 பிரிவு, அவ்வளோதான் அதை காய்ச்சிருக்கிற விஷயம். அடுத்தது இதயச்சுவர் நடுப்படை ஓம். அடுத்தது இங்கே இது இதய தசைக்கலங்களால் ஆனது. இதய தசைக்கலங்கள் யாருக்குரிய சிறப்பியல்பு, இதயத்துக்குரிய சிறப்பியல்பு. அப்போ விசேட வகை இதய கலங்களால் ஆனதான் ஓம். விசேடமான கடத்தனர்களின் வலையமைப்பு இதயத்தசை ஊடாக பரவி காணப்படும். இது இதயத்தில் மின் சமிக்கைகளை கடத்துவதற்கு பொறுப்பானது ஓம். இதயத்தின் கடத்துந்த ஊதியம் வரைக்கும் இதை பெரிய டீப்பாக படிப்பும் பிள்ளைகள். இது இதயத்தின் தசைப்படையிலான் இருக்கும். இதான் இந்த சோனியரை சுருக்கம், இதயவரை சுருக்கம். எல்லாத்தையும் ஒரு விஷயம் செய்யணும்னு யாரோ சொல்லத்தானே வேணும். அதை இதயத்துக்கு உருவாக்குறவர் இந்த கடத்தும் தொகுதி. அது எப்படிப்பட்டதுன்றது நாங்கள் பின்னே படிப்போம். சரியா? அடுத்தது இதயவரை அகச்சவ்வு, உட்பக்கப்படை ஓம். எல்லா இதயவரையின் அறைகளையும் வேல்களையும் போத்திருக்கும். உள்ளுக்கு திறக்கிறோடைய உள்ளுக்கு இருக்கிறது தான் போத்திருக்கலாம். ஒரு அழுத்தமான மென்சவாகும் ஓம். தட்டையான மேலணிக்கலங்களால் ஆனது ஓம். அடுத்தது இது குருதைக்கலங்களின் அகமணி பொறுவையாதான் உள்ளே இருந்து அப்படியே வெளியே போய்க்கு என்ன செய்யும், குருதைக்கலங்களின் அகமணியாக போகும். உண்மைதானே? ஓம் பாப்பம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, கணக்கு படங்களை ரெஃபர் பண்ணுங்க பிள்ளைகள். சரியா? இப்போ ஒரு படத்தை பார்க்க இப்போ என்ன நினைக்கிறார், இதயம் 3 இளைய படைகளானது சொன்னவர் ஓம். பாருங்க, சுற்றுச்சவ்வு, தசைப்படை, இதயவரை, அகச்சவ்வு. சுற்றுச்சவ்வு 2ஆக இருக்கலாம். என்னது, வெளிப்புறமாக இருக்கிறது நேரினாலானது, உட்புறமாக இருக்கிறது நீர்ப்பாயம். 2க்கு நடுவில் பெரிகார்டியல் கேவிட்டி இருக்கும். ஓகேயா? ஃபைப்ரஸ் லேயர், இந்த ஃபைப்ரஸ் லேயர். அடுத்தது ஃபைப்ரஸ் லேயர். அடுத்தது பெரிகார்டியல் கேவிட்டி. அடுத்தது விசரல் பெரிகார்டியம். ஓகேயா? இப்போ உங்களுக்கு விஷயம் விளங்கிடும். மற்றது உள்ளுக்கு என்ன சொன்னவர், உட்புறமாக இருக்கிறது தட்டையான மேலணிக்கலங்களால் ஆனது. ஓகே. அடுத்து இதய தசைப்படையான தனித்துவமான கலங்களால் ஆனது. அங்கே தான் கண்டக்டிங் சிஸ்டம் இருக்க போகுது. இப்போ இவ்வளோ தான் விஷயம் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதலாம். இதை விட கிரிப் லைன்ஸ் இப்படி கிரியேட் பண்ணுங்கள். இதயத்தின் சுவர். ஓகே. இப்போ என்ன விஷயம் சொன்னவர், 3 இளைய படை. இந்த விஷயம் சொன்னவர் இல்லையா, 3 இளைய படைகளால் ஆனது. 3 இளைய படையும் என்னென்ன, இதயவரை சுற்றுச்சவ்வு, இதய தசை, இதயவரை அகச்சவ்வு. இதயவரை சுற்றுச்சவ்வு என்ன சொன்னவர், இதுதான் அதிவெளிப்புறமானதான் ஓம். இது ஆக வெளிப்புறமாக இருக்குமோ இல்லையோ ஓம். அடுத்து என்ன சொன்னவர், இதில் 2 இருக்குது. வெளிப்புறப்படை நேரினால் ஆனது, உட்புறப்படை நீர்ப்பாயத்தால் ஆனது. அவ்வளோதான் அதில் சொன்ன விஷயம். இதய தசை என்றது என்னது,
நடுப்படை. அதை விட என்னது இதய தசைக்கலங்கள் யாருக்கு விசேடமானது, இதயத்துக்கு விசேடமானது. அதை விட இங்கே தான் என்ன இருக்குது, கண்டக்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது, அதாவது கடத்தும் தொகுதி வந்து இருக்குது. ஓகேயா, இதயத்தின் அகச்சவ்ன்றது எப்படி, இது வந்து உட்புறப்படை. சரியா, உட்புறப்படை. அதை விட என்னத்தால் ஆனது, தட்டையான மேலணிக்கலங்களால் ஆனது. இதுதான் சேம்பர்ஸ், அதாவது அறைகளையும் அதை மாதிரி எங்களோட குருதிக்கலன்களையும் வந்து பொறுத்து காணப்படும். அதை விட வேறு என்ன செஞ்சினவர், உட்புறப்படை தட்டையானது, சேம்பர்ஸையும் குருதிக்கலங்களையும் ஓகே சேம்பர்ஸையும் குருதிக்கலங்களையும் பொறுத்து காணப்படும். குருதிக்கலங்கள் வந்து இது இந்த ஒரு அகவணி போர்வைன்ற ஒரு தொடர்ச்சி. சரி, அவ்வளோதான் சொன்னார். அவங்கள பாருங்கள், ஒரு 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 சார்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து உள்ளடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுமாதிரி உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்து ரெஃபர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓகே இதயம் என்று வந்தால் முதலாவது இன்ட்ரோ எழுத தெரியும், இதயத்தின் சுவரை பற்றி சொல்ல தெரியும், விளங்குதானே இது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதயத்தின் அறைகள். சரியா, இதயத்தின் அறைகளில் வந்து அவர் என்ன காய்க்கிறார் என்றால், இது வந்து நல்ல ஒரு படத்தை வச்சு பார்க்குற சிம்பிள் பிள்ளைகள். சரியா, மேலான ரெண்டும் சோனை அறைகள், கீழான ரெண்டும் இதயவரைகள். இதயவரைகள் எங்கே உடல் முழுவதும் குருதியை பம்பும் அதே வேளை சோனை அறைகள் வந்து இதயவரைகளுக்குள்ள மட்டும்தான் குருதியை வந்து பம்ப போகுது. அடுத்தது வந்து எனவே இதயவரை சுவரானது சோனையறை சுவரை விட தடிப்பு கூடியது. இடது இதயவரை சுவர் வலது இதயவரை சுவரிலும் தடிப்பு கூடியது. ஏனெனில் வலது இதயவரையான சுவாசப்பைகளுக்கு குருதியை பம்புது, இது இதயத்திற்கு அண்மையில் உள்ளது. இடது இதயவரையானது உடல் முழுவதும் குருதியை செலுத்துகின்றது. எனவே இடது இதயவரையிலிருந்து பெருநாடிக்குள் செலுத்தப்படும் குருதியின் அமுக்கமானது வலது இதயவரையிலிருந்து சுவாசப்பைக்குள் நாடிக்குள் செலுத்தப்படும் குருதியின் அமுக்கத்தை விட கூடுதலாக காணப்படும். உள்ளத்துக்கே ஈஸியான வந்தி பிள்ளைகள். சரியா, சிம்பிளாக சொல்கிறார். இதயத்தின் அறைகளை பற்றி கதைக்கிறார், அவ்வளவுதான். மேலே இருக்கிற அறை என்னென்னு சொல்கிறார். இதயத்துக்கு மேலே இருக்கிற அறைகளை வந்து சோனை அறைகள் என்றும் ஓகே சோனை அறைகள் என்றும், கீழே இருக்கிற அறைகளை இதயவரைகள் என்றும் சொல்கிறது. அவ்வளோதான். இறங்கி இருக்கிற அறைகள் இதயவரைகள். சிம்பிளாக ஒரு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக சொல்கிறேன். இறங்கி இருக்கிற அறைகள் இதயவரைகள், மேலே இருக்கிறது சோனை அறைகள். ஓகே, மேலே இருக்கிற 2 அறை சோனை அறை, கீழே இருக்கிற 2 அறை இதயவரை. சோனை அறை என்ன செய்யும், வார குருதியை வந்து இதயவரைக்கு பம்ப் பண்ணும். ஓகே, சோனை அறையிலேருந்து இதயவரைக்கு போகும். அப்போ சோனை அறையின் வேலை என்னது, சிம்பிள். எப்படி பம்ப் பண்ணணும், குருதியை வந்து சோனை அறையிலேருந்து இதயவரைக்கு பம்ப் பண்ணணும். அப்போ அவருக்கு வந்து கணக்க மசில் தேவையில்லை. அப்போ சோனை அறையின் சுவர் தடிப்பு வந்து இதயவரையின் சுவர் தடிப்பை விட குறைவாக இருக்குது. இல்லாட்டி இதயவரை சுவர் தடிப்பு சோனை அறை சுவர் தடிப்பை விட அதிகமாக இருக்குது. இப்போ இதயவரைகளில் 2 இருக்குது, வலது இதயவரை இடது இதயவரை. வலது இதயவரை என்ன செய்யணும், குருதியை வந்து நுரையீரல் லங்ஸுக்கு வந்து பம்ப் பண்ணணும். அடுத்தது இடது இதயவரை என்ன செய்யணும், உடல் முழுக்க தொகுதி பெருநாடிக்குள்ள வந்து குருதியை பம்ப் பண்ணுறது. அப்போ லங்ஸ்ன்றது கிட்ட இருக்குது, இதயத்தை பொறுத்தமல்ல இதயத்துக்கு அண்மையில் இருக்குது. உடம்பு முழுவதும் குருதியை பம்ப் பண்ண போகிறது யார், இடது இதயவரை. அப்போ ஏர் நல்ல ஃபோர்ஸாக பம்ப் பண்ணணும், நல்ல தூரம் போகணுமென்னா, அப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு நல்ல தூரம் போகணுமென்னு என்ன செய்யணும், நல்ல ஃபோர்ஸ் அடிக்கணும். அப்போ ஏர் நல்ல ஃபோர்ஸாக பம்ப் பண்ணணும், இடது இதயவரை. அப்போ ஏருக்கு நிறைய தசப்படை இருக்கணும், இடது இதயவரைக்கு. அப்போ அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். வலது இதயவரையை விட இடது இதயவரையில் இருக்க தசப்படை வந்து அதிகம். ஏன் அது மாதிரி அப்படி இருக்கிறபடியாக வலது இதயவரையை விட இடது இதயவரையில் இருக்கிற குருதியின் அமுக்கம் அதிகம். வலது இதயவரையானது எங்கே பம்ப் பண்ண போகுது, குருதியை வந்து நுரையீரல்களுக்கு பம்ப் பண்ண போகுது. இடது இதயவரையானது தொகுதி பெருநாடியினூடாக என்ன செய்ய போகுது, உடல் முழுவதும் குருதியை பம்ப் பண்ண போகுது. இவ்வளோ விஷயம் தானே அவர் காய்ச்சிருப்பார். அப்போ இதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்றது திருப்பி நீங்கள் பாடமாக்க வேண்டிய தேவை இல்லை. சில விஷயங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தான் பிள்ளைகள் ஈஸியாக இருக்கும், விளங்கி கொள்ளுங்கள். ஓகேயா, சிலது சார்ட் போட்டு கொள்ளுங்க, படங்களை பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், விளங்கி கொள்ளுங்கள், அவ்வளவும் தான். ஓகே, அடுத்த விஷயம் வந்து இந்த அறைகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்துக்கு போகிறார். ஓகே, அடுத்த பந்திக்கு போகும் பிள்ளையர். அறை பிரிப்பு. அதாவது இதயம் வந்து இப்படி அறையாக பிரிஞ்சிருக்கு. நாங்கள் 4 அறை கரைச்சிட்டோம், அறை என்ன செய்ய போகுதுன்னு காய்ச்சிட்டோம். எப்படி பிரிச்சிருக்குன்னு சொன்னால், இப்போ
4 சேம்பராக பிரிக்கணும். இது சிம்பிள் பிள்ளைகள். இப்போ 4ஆக பிரிக்கணும்னா ஒன்று நடுவாலையும் பிரிக்கணும், மற்ற குறுக்காலையும் பிரிக்கணும். நியாயம் தானே? அதைத்தான் அவருங்க கதைக்க போகிறேன். அப்போ வலது பக்கமும் இடது பக்க பாதியாக பிரிக்கிறது வந்து நடுக்கோட்டு பிரிசுவர். சரியா? வலது பக்க பாதியாகவும் இடது பக்க பாதியாகவும் பிரிக்கிறது வந்து நடுக்கோட்டு பிரிசுவர். சரியா? அதால் வந்து வலது இடது பாதியாக பிரிஞ்சிடும். இப்போ இப்படி வந்துட்டு வலது பாதி இடது பாதி. இப்போ வலது பாதி இடது பாதி என்ன பிரிக்கணும்? மேல் பாதி கீழ்ப்பாதி. அதான் என்னது? சோனையறை இதயவரை. அப்போ அப்படி பிரிக்கிறது யார்? சோனையறை இதயவரை என்று பிரிக்கப்படுறாங்க. அவருடைய பேர் என்ன? சோனையறை இதயவரை வேல்வு அல்லது ஏவி வேல்வண்டிவியல், மீனிங் ஏட்ரியோ வென்ட்ரிக்யூலர் வேல்வ். ஓகேயா? இப்போ வலது சோனையறையும் இதயவரை வலது சோனையறை இதயவரை வேல்வு 3 மடிப்புகளை கொண்டிருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வடிவ விளங்கும். 3 மடிப்புகளை கொண்டுள்ளதால் முக்கூர் வேல்வு, இடது சோனையறை இதயவரை வேல்வு 2 மடிப்புகளை கொண்டுள்ளதால் இருகூர் வேல்வு. ஓகே, அடுத்த ஹெடிங் என்ன சொன்னாங்க? அரை பிரிப்பு. எப்படி? முதலாவது வந்து நடுக்கோட்டு பிரிசுவர் இருந்தால் நடுக்கோட்டு பிரிசுவரால் வலது இடது பாதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த சோனையறை இதயவரை வேல்வுகளால் வந்து என்னது? வலது இடது பாதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் வலது பக்கம் வந்து 3 மடிப்புகள் 3 ஃபோல்ட்ஸ் 3 மடிப்புகளை கொண்டு 1 2 3 நீ பாருங்க 1 2 3 3 மடிப்புகளை கொண்டுள்ளதால் வந்து முக்கூர் வேல்வு, 2 மடிப்புகளை கொண்டுள்ளதால் வந்து இருகூர் வேல்வு. இவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போ அரை பிரிப்பு. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் போகிறோம். சரியா? இப்போ இந்த ஏவி வேல்வுகள் எப்படி மெயின்டைன் ஆகுது? இப்போ அடுத்த விஷயம் வேல்வுகளை பற்றி கேட்கிறோம். ஏதோ இது நாளை மஞ்சள் சேர்த்து ஒரு பந்தியாக்கலாம். வேல்வுகள், ஏவி வேல்வுகளையும் அரைமதி வேல்வுகளையும் பற்றி கதைக்கிறேன், பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், அடுத்த ஹெடிங் வந்து வேல்வுகள் என்னதுக்கு போகலாம். ஓகே, வேல்வுகள் இப்போ இதை வந்து என்னென்று நாங்கள் பழைய மாதிரியே அரை பிரிப்புகள் என்று வைக்கிறது எனக்கு ஈஸி போல நடக்கு. அடுத்த ஹெடிங் என்னென்னு சிம்பிளாக போல் அந்த ரெண்டையும் சேர்த்து வேல்வுகள். இப்போ என்னது? உங்களுக்கு 5 ஹெடிங் இருக்குல்ல. அறைகள், அடுத்த அரை பிரிப்பு, நான் அரை பிரிப்பையும் சேர்த்து போட்டேன்னா அடுத்தது வேல்வுகள், அடுத்த ரெட்டை கொதி சுற்றோட்டம். இப்போ வேல்வுகளில் முதலாவது வேல்வு என்ன கேட்குறாருன்னா ஏவி வேல்வுகள். ஏவி வேல்வுகள் வந்து உட்பக்க சுவரில் இருந்து சிம்பி தசைகளால் வந்து நீட்டிக்கொண்டு இருக்கும். சரியா? சிம்பி தசைகள் என்று சொல்கிற தசைகள் வந்து நீட்டிக்கொண்டிருக்கும். இந்த சிம்பி தசைகளோட வந்து இந்த ஏவி வேல்வுகள் வந்து நேரினாலான நான், நேர்கள், நேர் இருக்குது தானே, நேரால் ஆன நான் அதால் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அதான் நேரினாலான நான், அதை கோடேட்டெண்டினி என்று சொல்கிறது, அதால் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் இதய நான். சரியா? ஏவி வேல்வுகள் வந்து வன்மையான நேரால் இணைக்கப்பட்டிருக்கு. இது வேல்வுகளின் உள்வழி திரும்பலை தடுக்குது. சம்டைம்ஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யுங்க? வடிவோர் படத்தை பாருங்க. என்ன சொல்கிறார் என்றால், இதயத்திலிருந்து இந்த சிம்பி தசைகள், சரி, அந்த சிம்பி தசைகள் வந்து கோடேட்டெண்டினி, இந்த நேரினாலான நானால் வந்து இந்த ஏவி வேல்வுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். இதோட இதயத்தின் இதயவரையில் இருக்கிற உட்பக்கச்சுவர் தான். இது உட்பக்கச்சுவரில் இருந்து வர சிம்பி தசைகளோடு இணைக்கப்பட்டிருக்கு. இணைக்கப்பட்டிருந்தால் அதில் என்ன நன்மை என்றால், இப்படி வரைக்க எங்களோட இதயவரை வந்து, அதாவது எங்கள் ஏவி வேல் வந்து ஓப்பன் ஆகும். மெட்ட பக்கம் அதாவது இதயவரை சுருக்கத்தின் போதும் இப்படி மெட்ட பக்கம் திரும்பலாம் தானே, திரும்பி இது மீண்டும் இதயவரைக்கு மீண்டும் சோனையறைக்கு குருதி போகலாம் தானே. அப்படி போக விடாமல் பிடிச்சு கொண்டிருக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த எங்களோட நேரினாலான நான், இதய நான். அப்போ அதின் இம்பார்ட்டன்ட், அதின் முக்கியத்துவம் விளங்குதா? அதைத்தான் அவர் கதைக்கிறார். இதயவரையின் உட்பக்கச்சுவரிலிருந்து கூம்பு வடிவான இதய சிம்பிகளில் சிம்பித்தசைகள் நீட்டப்பட்டிருக்கும். சோனையறை இதயவரை வேல்வுகள் நேரினாலான நாணினால் சிம்பித்தசைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். நேரினாலான இந்த நானுக்கு பேர் இதய நான். அப்போ இது இந்த வன்மையான நேர் வந்து உள்வழி திரும்பலை தடுக்கும். இவ்வளவு தான் இந்த பற்றி கேட்குறார். ஏவி வேல்வை பற்றி கேட்குறார். ஏவி வேல்வு எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு, அது இந்த ஃபங்க்ஷன் என்ன, அவ்வளோத்தோட இந்த விஷயம் முடியுது. ஓகே, அடுத்த விஷயம் வந்து அரைமதி வேல்வுகள். அரைமதி வேல்வுகள் அதாவது சுவாசப்பை நாடி, பெருநாடி ஆகியவை முறையே எங்கெங்கேருந்து வரும்? வலது இதய வரையிலேருந்து இடது இதய வரையிலேருந்து வரும். அது வெளியேற இடத்துல இருக்கும். அப்போ இவர் வந்து என்ன செய்வார்? இவர் வந்து இங்கே இருக்கார், என்ன இருக்கார்? இந்த வந்து செமிலூன வேல்வு இங்கிலீஷில் சொல்கிறது. அப்போ இவர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு பக்கம் இங்கேருந்து குருதி வெளியே போக விடுவார், மெட்ட பக்கம் வாரதை தடுப்பார். வெளியே போக விடுவார், மெட்ட பக்கம் வாரது. அப்போ இவற்றை தொழில் என்ன? இதயத்தின் குருதி பின்னோக்கி கடத்தலை வந்து தடுக்கிறது. ஓகேயா?
அப்போ சிம்பிள். இப்போ 2 வேல்வையும் பற்றி தான் விஷயம். ஏவி வேல்வை பற்றி என்னென்னு காய்ச்சிட்டான். அடுத்த அரைமதி வேல்வுகள் எங்கெங்கே இருக்கும், என்ன தொழில். ஏவி வேல்வ் வந்து எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு, அது இந்த தொழிலுக்காக எங்கெங்கே இருக்குமென்னு நாங்கள் முறையாச்சிட்டு தானே, அதுதான் விஷயம். ஓகேயா. அடுத்த விஷயம் வந்து சிம்பிள். இதயத்தின் ரெட்டை குருதி சுற்றோட்டம் பார்ப்போம். ஓகே ஓகே அடுத்த விஷயம் என்ன அழைக்கிறார் என்று சொன்னால், வலது இதயவரையின் மேற்பகுதியிலிருந்து ஒட்சிஜன் சரிவு குறைந்த குருதியை கொண்டிருக்கும் சுவாசப்பை நாடி வந்து வெளியேறுதாம். இது வலது இடது சுவாசப்பைகளுக்குள் சுவாசப்பை நாடிகளாக போய் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், ஒட்சிஜன் சரிவு குறைந்த குருதியை சுவாசப்பைக்கு கொடுக்கும். ஒவ்வொரு சுவாசப்பையிலிருந்தும் 2 சுவாசப்பை நாளங்கள் 4 சுவாசப்பை நாளங்களாகி ஒட்சிஜன் சரிவு கூடிய குருதியை என்ன செய்யும், மீண்டும் இடது சோனை அறைக்கு கொண்டு செல்லும். ஒட்சிஜன் சரிவு கூடிய குருதியை கொண்ட பெருநாடியானது இடது இதயவரை மேற்பகுதியிலிருந்து வெளியேறும். மேல் கீழ்பெருநாளங்கள் வலது சோனை அறையினுள் திறக்கின்றன. இவை தமது உள்ளடக்கங்களை வெளியேற்றும். எங்கே வெளியேற்றும்? வலது சோனை அறைக்கு. இப்போ இரட்டை குருதி சுற்றோட்டத்தை பற்றி தான் கதைக்கணும். என்ன விஷயம்னா, முதலாவது வந்து வலது இதய வரையில் இருந்து என்ன செய்யும் என்று சொன்னால், சுவாசப்பை பெருநாடி வந்து ஒட்சிஜன் சரிவு குறைந்த குருதியை என்ன செய்யும் என்று சொன்னால், வலது இடது சுவாசப்பைகளுக்கு வந்து கொண்டு செல்லும். இது சுவாசப்பை நாடியாய் எங்களோட சுவாசப்பை பெருநாடியில் இருந்து சுவாசப்பை நாடி திருநாடியில் சரியா, சுவாசப்பை நாடியாகி அந்த சுவாசப்பை நாடியிலேருந்து வலது இடது சுவாசப்பை நாடிகளாக வந்து கிளைக்குது. சரியா, பல்மனரி ட்ரங்க்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரீஸாக வந்து வரப்போகுது. அதில் இருந்து என்ன செய்யும்னு சொன்னால், சுவாசப்பை நாளங்கள் ஊடாக வந்து, அதாவது டோட்டல் 1க்கு 2 படி சுவாசப்பை நாளங்கள் ஊடாக வந்து ஒவ்வொரு சுவாசப்பையிலிருந்து 2 சுவாசப்பை நாளங்கள் மூலம் என்ன செய்யுது, மீண்டும் ஒக்சிஜனேட்டப்படுது. ஒக்சிஜனேட்டப்படுறதுங்க சுவாசப்பை லங்ஸில். சரியா, அப்போ ஒக்சிஜனேட்டப்பட்டு எங்களோட இடது சோனை அறைக்கு வரும். பிறகு என்ன செய்யும், சோனை அறை சுருக்கத்தால் வந்து இடது இதய வரைக்கு வரும். பிறகு தொகுதி பெருநாடிக்குள்ளால் என்ன செய்யும், உடல் முழுவதும் சுற்றோட்டத்துக்கு போகும். பிறகு கீழ்பெருநாளம் மேற்பெருநாளத்துக்குள்ளால் மீண்டும் என்ன செய்யும், வலது இதய சோனை அறைக்கு வரும். வலது சோனை அறைக்கு வரும். வலது சோனை அறையிலேருந்து மீண்டும் என்ன செய்யும், வலது இதய வரைக்கு வரும். ஓகேயா. அப்போது நான் தொகுதி பெருநாடிக்கிட்டது சோனை அறை சொன்னது, வலது இதய வரை சொன்ன ஞாபகம் இல்லை. தொகுதி பெருநாடிக்கு என்னது, இடது இதய அறை. சரியா, இறங்கி போயிருக்கிறது இதய வரை. ஓகேயா, அந்த விஷயம் கவனமாக இருக்கணும். நான் திருப்பி ஒரு சொல்கிறேன். என்னென்ன ரெட்டை குருதி சுற்றோட்டம் ஒன்றும் இல்லை. முதலாவது வந்து வலது இதய வரையில் இருந்து எங்கே போக போகுதுன்னா லங்ஸுக்கு போக போகுது. அப்புறம் லங்ஸில் இருந்து திருப்பி எங்கே வரும்னு சொன்னால், லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட் ஆகி எங்கே வரும்னு சொன்னால் இடது சோனை அறைக்கு வந்து வரும். இடது சோனை அறையிலிருந்து என்ன செய்யும், இடது இதய வரைக்கு வந்து வரும். அப்புறம் இடது இதய வரையில் இருந்து குருதி வந்து என்ன செய்யும்னா உடல் முழுவதும் பம்புப்படும். பிறகு இடது இதயவரையிலிருந்து உடல் முழுவதும் பம்புப்பட்ட குருதி வந்து திருப்பி எங்கே வரும் என்று சொன்னால் மேற்பெருநாளம் கீழ்பெருநாளத்துக்களால் வலது சோனை அறைக்கு வந்து சேரும். இதுதான் இரட்டை குருதி சுற்றோட்டம். ஓகே, அதாவது ரெண்டு என்னது, ஹார்ட்டுக்குள்ளே வந்து 2 தரம் வந்து குருதி சர்க்குலேட் ஆகும் என்றுதான் இரட்டை குருதி சுற்றோட்டம். லங்ஸுக்குள்ளே ஒன்று ஓட போகுது, மற்றது இன்னொரு சுற்றோட்டம் அங்கே ஓட போகுதுன்னா தொகுதி சுற்றோட்டம். அப்போ இதை பற்றி தானே அதில் ஹாச்சிருக்கிறார். அடுத்த விஷயம் வந்து இன்னொரு விஷயம் மைனர் டைப் ஒன்று ஹாச்சிருக்கிறார். என்னென்னா, இதயத்தின் குருதி சுற்றோட்டம் எப்படி இருக்குது. இதயத்தின் நாடி குருதியானது வலது இடது முடியுறு நாடிகளால் வழங்கப்படுது. அப்போ இதுதான் உடன். அதில் என்ன விஷயம்னா, நான் அந்த விஷயம் ஆட் பண்ணிடல. என்னென்னா, எங்களோட தொகுதி பெருநாடி இருக்குது தானே, அயோட்டா. எங்களோட தொகுதி பெருநாடியின் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து என்னென்னு சொன்னால் முடியுறு நாடி. வலது இடது முடியுறு நாடி. இதான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், எங்களோட இதயத்துக்கு வந்து குருதி வளங்களை வந்து செய்ய போகுது. இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது உடன் அடுத்துள்ள பெருநாடி கிளை. ஏன்னா பெருநாடியின் முதலாவது ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட முடியுறு நாடிகள் தான்.
அப்போ இவ்வளவு தான் விஷயம் சரியா. நான் அதில் சில விஷயங்கள் டீப்பாக கதைக்கையில் டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா சொல்லுங்க. இப்போ இதில் விஷயம் என்னென்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ இப்படி ஒரு பாடம் தந்திருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு இப்போ பிரிச்சாச்சு இதயத்தின் இன்ட்ரோ, இதயத்தின் சுகர், இதயத்தின் அறைகள், அடுத்தது அறைகள் எப்படி பிரிச்சிருக்கு, அடுத்தது வேல்வு கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, இதயத்தின் தொழில், அடுத்தது எல்லாம் இதயத்துக்கு குருதி சப்ளை பண்ணாமோ அதற்ற குருதி சப்ளை எப்படி இருக்குது, அதை நாங்கள் இப்போ என்னது எப்படி பந்தி விரிக்கோன்னு காய்ச்சிருக்கிறோம். அப்புறம் எப்படி நாங்கள் ஒரு படங்களை வச்சு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்கள் விரும்பினா பண்ணலாம் சரியா. ஒரு மற்றது இந்த ஷார்ட் நோட்ஸ் ஒரு சார்ட் போடுறது எப்படி, சில விஷயங்கள் விளங்கி வச்சுருந்தா ஈஸி. அப்போ சில விஷயங்களுக்கு ஒரு பாடம் காணணும். இது ரெட்டை சுற்றோட்டம் உண்மையாக விளங்கி வச்சுருந்தா சரி. அப்போ சில விஷயங்களை விளங்கிட்டு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு மெத்தட், அதாவது இப்போ அவங்க படிக்கிற மெத்தட் எப்படி என்று ஓரளவு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ சில விஷயங்களை விளங்கி எடுத்து உங்களுக்கு ஏற்ற ஒரு நோட்ஸை க்ரியேட் பண்ணி திருப்பி ஒருக்கா படித்து நீங்கள் ஒருக்கா எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், பயாலஜி ஈஸியாக செய்யலாம். ஒரு பாடம் இல்லை, நீங்கள் எல்லா பாடமும் என்ன செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம். ஓகே தானே. சரி, மற்றது ஏதன் பிழைகள் ஏதன் மாறி கதைச்சிருக்கு என்று சொன்னால் ஒருக்கா தெரியப்படுத்துங்க சரிதானே.